பாஜக டெல்லியில் வைத்து விஜயை கூட்டணியில் கூட்டிகிட்டு வர்றோம், ஆளுக்கு பாதி சீட் எடுத்துக்குவோம், ஆளுக்கு 117 சீட் 234 ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலான்னு பாஜக சொன்னாங்க. எடப்பாடி ஒத்துக்கவே இல்லையே. விஜய் உள்ள வர்றாரோ வள்ளியோ, பாஜக 24 சீட்டு கொடுத்துட்டு 168 சீட்டில் ஏடிஎம்கே நிற்கிது. அப்புறம் எப்படி பாஜக அதிமுகவை மிரட்டுது உருட்டுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? 150 சீட்டில் எடப்பாடி இருந்தாரா நீங்கள் சொல்கிற கதை ஒத்துக்கலாம், 140 இருந்தாரா ஒத்துக்கலாம். எவ்வளோ நிற்கிறாரு? திமுக நிற்கிற அதே 168 சீட்டில் எடப்பாடி நிற்கிறார். காங்கிரஸு அதிகமான சீட்டு, பாஜகவுக்கு குறைவான சீட்டாக இருக்க. பாஜக மிரட்டினா பாஜக அதிமுக ஒரு 60 சீட்டு நிற்கணுமே, இல்லையே. பாஜகவை பொறுத்தவரை அகில இந்திய ஆளுங்கட்சியை தவிர எடப்பாடியை மிரட்டுற நிலைமையில் இல்லை. இங்கே ஓட்டு எடப்பாடிக்கு தான் இருக்குது. எடப்பாடி வச்சுருக்க ரெட்டலைக்கு தான் இருக்குது, ஏ ஃபார்ம் பி ஃபார்முக்கு தான் இருக்கே தவிர பாஜகவுக்கு ஓட்டு இல்லை. பாஜகவை பொறுத்தவரை பாஜக அகில இந்திய அளவில் ஒரு பெரிய கட்சியை தவிர தமிழ்நாட்டில் ஒரு அடையாளம் இல்லாத கட்சி. 3% பார்ப்பனர்கள், 2% இந்து உணர்வு உள்ளவர்கள், மேல் ஜாதி ஆட்கள். இதுதான் வாக்கு வங்கி பாஜகவுக்கு. பாஜக இதை தாண்டி வாக்கு வங்கி இல்லை. அதிகபட்சம் 5% வாக்கு இருக்குது. 17, 18 இதெல்லாம் திமுக அதிமுகவை போல தனிப்பெரும்பான்மை வாக்கு வங்கி உள்ள கட்சி இல்லை.